நிறைய அம்மாக்களுக்கு இந்த டவுட் இருக்கும். டாக்டர், குழந்தைக்கு தலைமுடி நிறைய கொட்டுது, குழந்தை பேபி பில்லோலையோ பேபி பெட்ஷீட்லையோ பிளாங்கெட்லையோ பார்த்தோம்னா நிறைய முடி விழுகுது, ஏன் குழந்தைக்கு ஏதாவது சத்து கம்மியாக இருக்குமா, ஏதாவது பிரச்சனையா? பயப்பட வேண்டாம். இது ரொம்ப 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 நார்மல். அம்மா கர்ப்பகாலத்தில் இருக்கும்போது அம்மாவுடைய ஹார்மோன்ஸ் நிறைய குழந்தைக்கு போகும். அது எல்லாமே க்ரோத் ஹார்மோன்ஸ், வளர்ச்சி ஹார்மோன்ஸ்னால முடி நல்லா வளரும். அதனால தான் பிறந்த குழந்தைங்க நிறைய பேருக்கு முடி நிறைய இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், அம்மாவுடைய ஹார்மோன் 3-4 மாதத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் குழந்தை. ஸோ அதனால முடி கொட்ட ஆரம்பிக்கும். இதுவே 6-7 மாதத்தில் குழந்தைக்கு ஊட்டச்சத்தும் மல்டிவிட்டமின்ஸும் கொடுத்துட்டு இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் முதல் 4 மாதம் வரைக்கும் குழந்தைங்க படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஃப்ரிக்ஷன் படுத்துட்டு உராயிறனால அந்த கரெக்டாக பின்மண்டையில் முடி உதிரும். ப்ளஸ் அது இல்லாமல் அந்த ஒரு பிறை நிலா மாதிரி வழுக்க விழுகும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அந்த முன்தலையிலையும் அந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏடு ஏடாக பக்கா ஃபார்ம் ஆகும். என்ன